Hi, welcome to my channel. Student weight loss 60 day challenge la ஹரணி இன்னைக்கு 17வது நாளா ஸ்டார்ட் பண்றாங்க. இன்னைக்கு அவங்களோட weight செக் பண்ணி பாக்கும்போது 63 கிலோ 600 கிராம் இருக்காங்க. இத ஃபர்ஸ்ட் நம்ம நோட்ல என்ட்ரி பண்ணிப்போம். இன்னைக்கு மார்னிங் அவங்க வந்து பாத்தீங்கன்னா காலையில வாட்டர்மெலன் ஜூஸ் எடுத்துக்கிட்டாங்க. மதியம் வந்து பாத்தீங்கன்னா 2 முட்டை ஆம்லேட்டும் அதுக்கு அப்புறம் வந்து திணை மாவுல தோசையும் தக்காளி தொக்கும் எடுத்துக்கிட்டாங்க. ஈவினிங் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்னதா ஒரு ஆப்பிள் எடுத்துக்கிட்டாங்க. நைட் வந்து சூடான தண்ணியில ஹனியும் லெமனும் கலந்து இன்னைக்கு அவங்க டயட்டை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ரெகுலராக வீடியோ வாட்ச் பண்ணுறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் மார்னிங் வந்து ஹரணிக்கு வந்து எந்த ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டுமே இல்லாமல் இந்த ட்ரிங்க் மாதிரி தான் கொடுத்துட்ருக்கேன். ஆல்ரெடி முதல்ல ஒரு 20 டேஸ் நார்மல் வந்து அவங்க டயட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்ன வந்து பார்த்திங்கன்னா காலையில் ஏதாவது ஒரு பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துட்ருந்தேன். இப்போ வந்து ஒரு ட்ரிங்க் கொடுக்கறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, நைட்டெல்லாம் எதுவும் சாப்பிடாமல் இருந்து காலையில் இது மாதிரி ட்ரிங்க் குடிக்கும்பொழுது அவங்களோட உடல் குறையிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஆனால் அதுக்காக நீங்கள் வந்து ரொம்ப கம்மி பண்ணிலாம் கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை. நல்ல ஒரு பெரிய டம்ளர் ஒரு 200-250 கிராம் இருக்கிற மாதிரி நீங்கள் ஜூஸஸ் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நேற்று ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, நைட்டு சாப்பிடாமல் இருக்கிறதுனால எனக்கு தூக்கம் சரியாக வரமாட்டேங்குது அப்படின்ட்டு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் எந்த ஒரு வேலையும் செய்யாமல் நம்ம டயட் இருக்கோம் அப்படின்னா நம்ம வந்து நைட் சாப்பிடாததுனால தூக்கம் வர்றது கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். அதனால் ஈவினிங் டைமில் நீங்கள் கொஞ்சம் ஒர்க் அவுட் மாதிரி பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் பசிக்குது அப்படின்னா ஏதாவது கொஞ்சமாக ஆகாரம் எடுத்துக்கோங்க. ஒரு ஃப்ரூட்ஸோ இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது கூல்ட்ரிங்க்ஸோ, அதாவது கூல்ட்ரிங்க்ஸ் அப்படின்னா ஃப்ரூட் ஜூஸ் மாதிரி நீங்கள் கொஞ்சமாக சுகர் சேர்க்காமல் நீங்கள் எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக அப்படின்றதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னா, இப்போ ஒரு நல்லா நார்மலாக சாப்பிடும்போது ஒரு டம்ளர் நம்ம ஜூஸ் குடிப்போம் அப்படின்னா பசிக்குது, அந்த பசியை கட்டுப்படுத்தணும் அப்படின்னும்பொழுது ஒரு 1/4 டம்ளர் ஜூஸை நல்லா சிப் பண்ணி குடிச்சிங்க அப்படின்னா அந்த பசி அப்படின்றது நமக்கு அடங்கிடும். பசி நமக்கு அடங்கிட்டாலே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா தூக்கம் அப்படின்றது நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஏன்னா ரொம்ப பசியில் தான் வந்து பார்த்திங்கன்னா தூக்கம் வராமல் ஒரு சிலர் வந்து அவஸ்தைப்படுவாங்க. அது மாதிரி சமயங்களில் நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். பசியை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன ட்ரிப் கொடுக்குறேன். இப்போ உங்களுக்கு ரொம்ப நல்லா பசிக்குது, ஏதாவது சாப்பாடோ இல்லைனா வேறு ஏதாவது சாப்பிட்டா தான் நமக்கு பசி அடங்கும். ஆனால் நம்ம டயட் இருக்கணும்னு நினைக்கிறோம். இப்போ எப்படிடா இந்த பசியை கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 1/4 டம்ளர் தண்ணியில் கொஞ்சமாக ஒரு சின்ன துண்டு வெல்லத்தை நல்லா கரைச்சிட்டு அந்த தண்ணியை நல்லா சிப் பண்ணி நீங்கள் குடிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் பசி அடங்கும். எதுக்காக வெல்லம் தண்ணி குடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பசி வந்து எடுக்கிறதுக்கு பித்தம் சுரந்தால் மட்டும்தான் பசி நமக்கு அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அந்த பித்தத்தை தணிக்கக்கூடியதுக்கான ஒரு பொருள் பார்த்திங்கன்னா வெல்லம் தான். அதனால் அந்த வெல்லத்தை நீங்கள் வந்து இது மாதிரி தண்ணீராக எடுத்துக்கும் பொழுது கண்டிப்பாக அந்த பித்தம் நமக்கு தணிஞ்சு பசியும் நமக்கு அவ்வளோவா எடுக்காது. இது டயட் இருக்கும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இதற்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருந்த பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.